तस्यावत्पत्तजनार्तियन्तु पितृत्वमन्येषु अभिचार्यतूर्णं स्तम्भेवकारस्तमननिलभ्यं लक्ष्मीं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात्मां ब्रह्मया कमलां गान्यां गोदामनन्यजनशरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बहुभीतानां षठोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्भगाद्यरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं च देशीयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं पुसात्म्यं नारायणाद्युपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः नीलातुङ्गस्तनगिरितरीसुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसरसिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सदि निगलितं या फलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमिदमिदं भूय एवास्तूयः अन्नवयल பூவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பொறுப்பதையும் இந்திசையால் பாடி கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை செல் சூடி கொடுத்த சிலகுடைய பொறுப்பாவை ஆடி எவ்வளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வட்டமே நல்கி அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டும் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து நிலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிரி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேல் சாபம் முடிந்தேரோ ரப்பாவாய். அர்த்தம் 20வது பாசத்துக்கு பார்க்கணும். 33 அமரத்தும் சென்று கப்பம் தவிர்க்கும் கையே துயிலாய் செப்பமுடையாய் திருளையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்ன நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தற்கொலியும் தந்தும் மனாளுமை இப்போதே எம்மை நீராட்டேரோரும் பாவாய். இதுல கிருஷ்ணனையும் நப்பின்ன பிராட்டியும் எழுதுகிறார்கள். இதுல முதல் 4 அடி, அதாவது ஆக்சுவலா இது 8 அடியா 4 அடியாங்கிறதுல கூட ஒரு இலக்கண வித்தியாசம் இருக்கு. நாம 8 அடினே எடுத்துப்போம். அதாவது இந்த யாப்பு இலக்கண பிரகாரம் இதுல ஒரு சிலர் சொல்றா இது 4 அடி பாசுரம் அப்படின்னே சொல்றார். ஏன்னா நம்பர் ஆஃப் சீரோட அளவுல வித்தியாசம் வச்சு சொல்றார். இதுல 8 அடின்னு வச்சுக்கிற பட்சத்துல அப்போ அதனாலதான் நாம் கூட அங்க கீழே பார்க்கும்போது எல்லை இலங்கைய பாசுரத்துல நடு லைன் அப்படின்னு சொன்னோம். திருநாம பாசுரத்தை எடுத்து வச்சுட்டு இதை 8 அடி பாசுரமா பாக்குறவாகவும் உண்டு, 4 அடி பாசுரமாக பாக்குறதாக உண்டு. அப்போ ஒவ்வொரு அடியிலையும் 4 சீரா 8 சீரா அப்படிங்கறத பொறுத்து அந்த வித்தியாசம் ஏற்படுது. அப்ப 4 சீருக்கு வச்சுக்கிற பட்சத்துல 8 அடின்னு வச்சுக்கிற பட்சத்துல நம்ம என்ன சொன்னோம், எல்லை இலங்கைய பாசுரத்துல திருநாம பாசுரத்தை ஒதுக்கிட்டா 29 பாட்டு, அதுல நடு பாட்டு எல்லை இலங்கைய பாசுரம் 15வது பாசுரம். அதுல ஏரோரம்பாவா என்பது எல்லாத்துலயும் வர்றதுனால அந்த ஒரு லைனை விளக்கிட்டா 7 வரிகள். அந்த 7 வரியில நடுவு வரியில நாணயதான் ஆயிடுக என்று இருக்கு. அந்த முக்கியமான விஷயத்தை பாகவதா இடத்துல பிரதிபத்தியோடு இருக்கணும், பாகவதா இடத்துல அபச்சாரப்படக்கூடாது என்பதை காட்டுவதற்கு நடுநாயகமான மணியை போல ஒரு ஹாரத்துக்கு நடுமணி போலேன்னு சொல்லணும். அது மாதிரியாக சுவாமி தேசிகன் கூட மற்ற கிரந்தங்களை இன்னும் நமக்கு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா, சுவாமி தேசிகன் அதாவது ஒரு கிரந்தத்தை எழுதுறது மாத்திரம் இல்லை, கிரந்தத்தை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சுவாமி தேசிகன் சுந்தரகாண்டத்தை ரகுவீரகத்தியத்துல நடுவுல வச்சார். அது மாதிரியாக ஒரே லைன் தான் சுந்தரகாண்டம். அது மாதிரி தாயாருடைய இதுவே பட்டாபிஷேகத்தை, அதாவது அந்த பாசுரம் ஸ்ரீஸ்துதியில நடுவு பாசுரமாக வைத்தார். அது மாதிரியாக இதுலயே முக்கியமான விஷயத்தை அவர் நடுவில் வச்சிருக்கார். அக்ரே பர்த்துகு சரசியமையே
அந்த ஸ்லோகத்தை நடு ஸ்லோகமாக வச்சார். முக்கிய ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தை ஸ்ரீஸ்துதியில நடு ஸ்லோகமாக வைத்தார். அது மாதிரியாக அவளும் அங்க வைத்தாள் என்று சொல்றோம். அப்படி வைக்கிறதுன்னு சொல்றது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இப்படி 8 4 சீராக, ஒவ்வொரு வரிக்கும் 4 சீராக 8 அடியாக சொல்லி அடியன் விஞ்ஞாபனம் பண்ணேன். அது மாதிரியாக இதுல முதல் 4 அடி, ஏன்னா இது 4 அடி பாசுரமா 8 அடி பாசுரமா, ஏன்னா நான் முதல் 4 அடி பகவான சொல்றது, அடுத்த 4 அடி நப்பினையை சொல்றதுன்னு சொல்றதுனால சொல்றேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவா, இது 4 அடி பாசுரம் தானே, இது எப்படி 8 அடி பாசுரம்னு நினைச்சுக்கலாம். அதுக்காக சொல்றேன். 33 அமரத்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழலாய். முதல் பாதி பாசுரம் பகவானையும், 2வது பாதி பாசுரம் நப்பினைய எழுப்புறதாகன்னு சொல்றது. அதுல 4 அடைமொழி, 4 விழிச்சொற்கள் சம்போதனம் பகவானுக்கு இருக்கார். 33 அமரத்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் என்று சொல்றார். அப்போ இதுல 33 அமரத்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, கம்பம் அப்படின்றது கப்பம் என்று ஆயிருக்கு. கம்பகா சம்ஸ்கிருதம், நடுக்கம் பூகம்பம் என்று சொல்றோமே, நில நடுக்கம், நடுக்கம் அப்படின்னு சொல்லு. அது சொல்லின்பம் நோக்கி 30 கப்பம் அப்படின்னு சொல்ற. கம்பம் என்று சொல்றதை விட கப்பம் என்று சொன்னால் சொல்லின்பம் மிகுகிறது என்பதற்காக கம்பம் என்ற சொல்ல கப்பம் என்று மாற்றிருக்கால் என்று கொள்வது ஒன்று. அப்படி இல்லை என்று சொன்னால் கப்பம் கட்டுறது அப்படின்னு சொல்றேன். சிற்றரசனாக இருக்கிறவன் பேரரசனுக்கு கப்பம் கட்டுறது பலி, அதாவது டாக்ஸ் கட்டுறது அப்படின்லாம் சொல்றோமே, அதையும் கப்பம் என்ற தமிழ் சொல்லாக வச்சுக்கலாம். கம்பகா என்கிற வடசொல் கப்பம் என்று மாறியது என்று வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா கப்பம் என்கிற தமிழ் சொல்லாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ 33 அமரத்து முன் சென்று கம்பம் தவிர்க்கும், அதை கப்பம் தவிர்க்கும் சொல்றார். கப்பம் தவிர்க்கும் கலியே துழலாய். 33 தேவதைகள், அதுல அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஹெட் யார் இருக்காளோ அவ பேர். தைத்திரியத்துல பல இடங்கள்ல, தைத்திரிய சாகில இந்த நம்பர் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு 33 பேர் அப்படின்றது. அதனால ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள், 11 + 12 + 8 + 2, அப்போ ஒட்டு மொத்தத்துல 33. அதனால 33 பேர். ஆழ்வார்களும் எண்மர் 11 ஈரருவர் ஓர் இருவர் வண்ண மலரேந்தி வைகளும் அப்படி இவ மொத்த பேரும் எம்பெருமான தினம் ஆராதனம் பண்றா. ஆராதனம் பண்ணி இந்த பதவியை பெற்றார் என்று ஆழ்வார்களும் எண்மர் 11 ஈரருவர் ஓர் இருவர் என்று ஆழ்வார்களும் சாய்க்கிறார். வேதத்திலையும் இதுக்கு சான்று இருக்கு. அப்படி அந்த 33 பேர். அதனால இந்த 33 பேரும் 33 அமரருக்கு இவர்கள் அமரர்கள், அழியாதவர்கள். அப்படின்னா அமராணி ஜராதேவாக என்று அமரர்கள் என்கிற சொல்லுக்கு என்ன சொன்னா, அவளுக்கும் அழிவு உண்டு. ஆனால் நம்ம போல சீக்கிரம் அழிவு கிடையாது. பிறக்கிறது உடனே மறிக்கிறது அப்படி கிடையாது. பிரம்மாவுடைய ஆயுசு அவ்வளவு பெருசு. அவர்களுக்கு, அதாவது அமரர்கள்னா நேர சப்தத்துக்கு மறிக்காதவர்கள், மரணமற்றவர்கள் என்று பொருள் இருந்தாலும் பிரமாணத்துக்கு அனுபவமாக அர்த்தம் பண்ணணும். அதாவது நீண்ட ஆயுசை உடையவர்கள். நம்ம போல இல்லாமல் அவர்களுக்கு நீண்ட ஆயுள். நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இப்ப பிரம்மாவுடைய ஆயுச ஒரு மனுஷன் ஆயுசு 100ஆல வகுத்து பார்த்தா அதுவே பெரிய நம்பரா இருக்கும். அதனால அவர்களுக்கு அமரர்கள் என்று பெயர். 33 அவாகே இருக்கக்கூடிய பல பேர். அப்படி 33 முதன்மை பெற்ற தேவதைகளுக்கான அமரர்களுக்கான அவர்களுக்கு முன் சென்று அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா முன் லைன்ல நீ நிக்கிற. அது இடத்தாலே முன் சென்று அல்லது காலத்தாலே அவளுக்கு அந்த பிரச்சனை வரப்போன்ற போதே முன் சென்று கம்பம் தவிர்க்கும், அவர்களுக்கு வரக்கூடிய நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய கலியே. கலி என்கிற சொல்லுக்கு கலியன் அப்படின்னு சொல்றேன். நம்ம இவர திருமங்கையாழ்வார கலியன்னு சொல்றோமே. இப்ப கலி என்கிற சொல்லுக்கு மிடுக்கு என்ற அர்த்தம். மிடுக்கை உடையவனே என்று அர்த்தம். அல்லது கலி என்கிற சொல்லுக்கு மிகுதி என்கிற பொருள் கொண்டால் மிக்கோனே, கலியனே அப்படின்னா முக்கோனே என்று, எல்லாரை விட உயர்ந்தவனே என்று அர்த்தம். அதனாலே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
தேவதைகளை விட நீ உயர்ந்தவன், லோகத்தில் இருக்கவா தேவதைகளை உயர்ந்தவன் நினைக்கிறார். அந்த தேவதைகளுக்கு நடுக்கம் வரும்போது நீ முன் சென்று காக்கிறாய். அதனால தேவதைகளுக்கும் தேவதையாக இருக்கக்கூடியவன் நீதான். அப்போ அவர்கள் ஒரு பதவியை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சமம் வரும்போது ஏ பாவம் பரமே ஏ உலகும் ஈ செய்து அருளால் அளிப்பாரார் மா பாவம் விட அதற்கு பிச்சைவை கோபால கோளர் ஏதென்றியே. அவருக்கு மதுரையிடபாலிடத்திலிருந்து பிரம்மாவுக்கு கஷ்டம் வந்த பொழுது பிரம்மாவுக்கு உதவி பண்ண, அது மாதிரி ஹிரண்யகசிபு முதலியவற்றிலிருந்து இவாளுக்கு சமம் வரும்போது தேவதைகளுக்கு சமம் வரும்போது நீ காப்பாத்தின. தேவதைக்கெல்லாம் அவிர்வாகம் கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப நீ காப்பாத்தின. அது மாதிரியாக சிவபெருமானுக்கு கையில பிரம்மஹத்தி தோஷம் வர அவனுடைய சாபத்தை போக்கின. மா பாவம் விட அறக்கு பிச்சை போய் கோபால போலது ஏறியே. அப்போ நீதான் தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாக கூடிய மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாகோ. மனுஷாதிகள்லாம் என்ன பண்றா, தேவதைகளை ரொம்ப பெரியவனாக நினைக்கிறான். அப்போ நடு போஸ்ட் ஒரு கிளார்க்கா இருக்கிறவன் என்ன பண்றான், தாசில்தார ரொம்ப பெரிய, அவனை பார்த்தா அவனுக்கு விஸ்மயமா இருக்கும். தாசில்தார் போஸ்ட் அவன் அடைஞ்சிருக்கான் பாரு, அவனுக்கு ஏவுனா தாசில்தார் அவ்வளவு உயர்ந்த போஸ்ட் இருக்கான்னு ஒரு கிளர்க்கு நினைக்கிறான். ஆனா அந்த தாசில்தார் என்ன நினைக்கிறான், கலெக்டர் நினைக்கிறான். அது மாதிரி ஏன்னா பல தாசில்தாருக்கு கலெக்டர் தலைவனாக இருக்கான். அப்படி இந்த மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாகோ. மனுஷாளுக்கு எப்படி தேவதைகளோ அப்படி தேவதைகளுக்கு மனிதர்கள் தேவதைகளை நினைப்பது போல தேவதைகள் பகவானை நினைக்கிறார்கள் என்று ஆழ்வார் சாய்கிறார். அதனால அப்படி அவர்களுக்கு சமம் வரும் போதெல்லாம் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் அவர்களுடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய கலியே, உயர்ந்தவனே, சர்வோத்கிருஷ்டனே, பரதேவத்தையே. இப்ப கலி என்கிற சொல்லுக்கோ மிகுதி என்கிற பொருள் கொண்டால் சர்வோத்கிருஷ்டனே என்ற பொருள் கிட்டும். அல்லது கலி என்கிற சொல்லுக்கோ மிடுக்கனே என்று பொருள் கொண்டால் அப்படிப்பட்ட மிடுக்கு கொண்டவனே என்று அர்த்தமா இருக்கு. இதுல இருந்து அவள் என்ன சொல்றான்னா, இந்த சொற்களை ஆராய்ந்து பார்த்தால் 33 அத்தனை கோடி தேவதைகள், அமரர் அவர்கள் அழியாதவர்கள், ஆண்பால் சொல்லாக இருக்கு, முன் சென்று அவளுக்கு கப்பத்தை தவிர்க்கக்கூடிய கலியே. அதனால குறிக்கிறதுனால என்ன சொல்றா, அமரர்களுக்கு மட்டும்தான் நீ காப்பாத்தியா, மனிதர்களை காக்க மாட்டாயா. இந்த விழிச்சொல் என்ன சொல்றது, அப்போ தேவதைகளுக்கு சமம் வந்தாதான் நீ காப்பாத்தியா, மனுஷாளுக்கு வந்தா காப்பாற்ற மாட்டியா. அது மாதிரி புருஷாளுக்கு கஷ்டம் வந்தாதான் நீ காப்பாத்துவியா, ஸ்திரீகளுக்கு கஷ்டம் வந்தா காப்பாற்ற மாட்டியா. அப்போ ஒரு சொல்வா, நான் காலேஜுக்குத்தான் நான் பாடம் எடுப்பேன், ஹைஸ்கூலுக்கு பாடம் எடுக்க மாட்டேன், நான் ஹைஸ்கூலுக்கு தான் பாடம் எடுப்பேன், எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பாடம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவா உங்க லெக்சர்ஸ்ல. அது மாதிரியாக அமரா இருந்தா தான் காப்பாற்றுவேன், மனுஷால காப்பாற்ற மாட்டேன் என்று நீ ஏதாவது சங்கல்பம் வச்சிருக்கியா. ஆண்களா என்ன ஒரு சொல்லுவா, நான் கோயட் காலேஜ்ல சேர மாட்டேன், நான் ஒன்லி லேடிஸ் காலேஜ்ல சேருவேன் அப்படி சொல்றாரு. அது மாதிரி நீ காக்கர்ல இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கியா, அதாவது புருஷால தான் காப்பாற்றுவேன், பெண்களை காப்பாற்ற மாட்டேன்னு வச்சிருக்கியா. அது மாதிரியாக திருமேனியில ஆசை இல்லாத அமிர்தத்துல ஆசை கொண்டவாறு காப்பாற்றுவேன். நீயே வேணும், உன் திருமேனி வேணும்னு ஆசைப்படாதவா. ஏன்னா அமிர்தத்தை பகவானுடைய திருமேனியை விட அமிர்தம் வாழ்க்கை பெரிதாக இருக்கு. அப்போ நீங்களாம் திருமேனியில ஆசைப்படுறப்போ, நீங்க தேவதைகள் இல்லை உங்களை காப்பாற்ற மாட்டேன், தேவதைகளை தான் காப்பாற்றுவேன். நீங்க புருஷா இல்லை உங்களை காப்பாற்ற மாட்டேன், புருஷால தான் காப்பாற்றுவேன். நீங்க என்னையே ஆசைப்படுறதோ உங்களை காப்பாற்ற மாட்டேன், என் திருமேனி ஆசைப்படுறதோ உங்களை காப்பாற்ற மாட்டேன், அமிர்தத்தை ஆசைப்படுவாருதான் நான் காப்பாற்றுவேன். இன்னொன்னு நான் நிறைய எண்ணிக்கையில் இருப்பால் தான் காப்பாற்றுவேன். தனி மனுஷா உங்களை மாதிரிலாம் மனுஷால காப்பாற்ற கோட்டிக்கணக்கானவாள் தான் நான் காப்பாற்றுவேன். உங்களை மாதிரி ஒரு சில 1000 சிறுமிகளை நான் காப்பாற்ற மாட்டேன். ஒரு சில சொல்லுவா, 1000 பேர் உட்காண்டாதான் சுவாமி நான் உபன்யாசம் பண்ணுவேன், 5 பேருக்குலாம் உபன்யாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கவுண்ட்ல நீ ஏதாவது நியமம் வச்சிருக்கியா. அப்புறம் வலிமை மிக்கவர்களை தான் காப்பாற்றுவேன், அபலைகளை காப்பாற்ற மாட்டேன், நலிந்தோரை காக்க மாட்டேன், வலியோரை தான் காப்பாற்றுவேன்னு ஏதாவது வச்சிருக்கியா. அது மாதிரியாக சாகாதவர்களை ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கிறவர்களை தான் காப்பாற்றுவேன், மனிதர்கள் மாதிரி 100 வயசுலயே போறவாள் நான் காப்பாற்ற மாட்டேன்னு ஏதாவது வச்சிருக்கியா. அப்போ அந்நிய பிரயோஜனால தான் காப்பாற்றுவேன், அனன்ய பிரயோஜனால காப்பாற்ற மாட்டேன், பரமை காசிகளை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நியமம் வச்சிருக்கியா. கால் நிலத்துல படுறவால நான் காப்பாற்ற மாட்டேன், ஏன்னா அவ பூமியில கால் வைக்க மாட்டான்,
அவ கூட காரியம் ஒண்ணுன்னா காலை வைப்பான். ஒரு சிலர் இருப்பா நம்ம பார்த்தா கூட பார்க்காத மாதிரி நடந்து போயிடுவா. ஒரு புன்முறுவல் கூட சிரிக்க மாட்டா, புன்முறுவல் கூட பண்ண மாட்டான். க்ஷேமமான வாயில எது இதவே க்ஷேமமானு கேட்டா அது பெரிய அதிசயமா இருக்கும். அவளுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா குழஞ்சு பேசுவாள். அது மாதிரியாக கால் நிலத்துல படாத மேலேயே இருந்து அவ ஒன்ன பிறக்கணும்னு சொல்ற. நீ இந்த உலகத்துல பிறக்கணுமா, ஒரு அப்பா அம்மா வயிற்று நீ கர்ப்பவாசம் பண்ணணுமா, நீ காலை வச்சு நடக்கணுமா, அயோத்தியில பிறக்கணுமா, நடந்தே இதுவரை வரணுமா, லங்கைக்கு போகணுமா, சண்டை போகணுமா. ஆனா அவ காலை வைக்க மாட்டான். இன்னும் காரியம் ஓணுன்ற போது பிரார்த்திக்கும் போது நீ பிறக்கணும்னு சொல்லும் போது தரையில காலை வச்சு பிரார்த்திச்சு நீ ஒத்துட்ட உடனே ஆகாசத்துல போய் நின்றுடுவா. ஆகினால நின்னை விண்ணோர் கால் நிலம் தோன்றி சொல்வர் நின்மூர்த்தி பல்கூற்றி ஒன்று காணொரு மாங்குழந்தே வைகள் மாலையும் காலையுமே என்று சொல்றதே தீர. அது மாத்திரம் இல்ல, நீ உன்கிட்ட இலக்கையை அழிக்க வேண்டும், சிறநிகழ்ச்சியை சம்ஹாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு பூபாரத்தை குறைக்கணும் என்று இப்படி பிரார்த்திச்சா மட்டும்தான் நீ காப்பாத்துவியா? யாரையா அழிக்கணும், இலங்கையில தீ மூட்டணும் அப்படின்னு நீ ஏதாவது இப்படி யாரையாவது அழிக்கணும்னு உங்ககிட்ட பிரார்த்திச்சாதான் நீ காப்பாத்துவியோ? என்ற மாதிரி நீ வேணும், உன் கைங்கரியம் வேணும், உன் பறை வேணும் அப்படின்னு கேட்கறவாறு நீ காப்பாற்ற மாட்டியோ இப்படின்னு அவ குறிப்பிட்டு சொல்ற. ஏதாவது சொல்ற அப்படின்னா இது மொத்தம் ஆற்றாமையாக சொல்ற. அதனால நீ ஆக்சுவலா பகவான் அனந்தி பிரயோஜனால தான் காப்பாற்ற முடியுவேன். கைங்கறி குருவாக்கிட்டதான் அவனுக்கு ஆசை அதிகம். கொள்கை கொலாமை இல்லாதான், எல்கள் இராகம் இல்லாதான், வில்கை வில்லாமை விரும்பி ஊகலந்தார்க்கு ஓரமுதை தத்துவம் அது. ஆனா இப்ப இவன் ஆற்றாமையால் அப்படி சொல்ற. எல்லாருக்கும் பகவான் சமமாக இருந்தாலும் கொள்கை கொலாமை இல்லாதான், இன்னார ஸ்வீகரிக்க வேண்டும், இன்னார ஸ்வீகரிச்சுக்க கூடாது என்கிற எண்ணம் இல்லாதவன். ஏனென்றால் எல்கள் இராகம் இல்லாதான். எல்கள்னா தேசம், ஒருத்தர் இடத்துல விரோதம், ஒருத்தர் இடத்துல ராகம், அதாவது பக்ஷபாதம் என்பது கிடையாது. ஆனா ஒரு சிலர் பகவான் ஒரு சிலர் பகவான் விட்டுறானே அப்படின்னு கேட்டா வில்கை வில்லாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஓரம்தே. நீ வேண்டாம், ஒன்னால எனக்கு வஸ்துக்கள் கிடைச்சா போறவங்களுக்கு அதை கொடுத்துடுறான், அவ விலகி போயிடுறான். எனக்கு வேற ஒண்ணும் ஆனா நீயே வேணும்னு சொல்றவாளுக்கு தன்னையே கொடுத்துடுறான் பகவான் என்று சாஸ்திரம் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்னா, எங்களுக்கு நீ முகம் கொடுக்க மாட்டேங்கிற, எங்க சம்ஸ்லேஷத்துக்கு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா தேவதைகளுக்கு முன்னின்று காக்கலையே என்று அந்த விழிச்சொல்லாத சொன்னா. முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே தொழிலடாய். கம்பம் அவளுக்கு இவா எந்த அளவுக்கு அசுரர்களிடத்திலிருந்தோ ராட்சசர்களிடத்திலோ அவர்களுக்கு சமம் வந்தது அப்படின்னா அவ நடுங்கும், உடம்பே நடுங்கும். அப்படி இருக்கா. அந்த ஏற்கனவே சொன்னேன், சிதசரக்கிருதலவான தசமுக முக தசக, அந்த நடுக்கத்தை தான் சுவாமி எப்படி காட்டுற. சிதசரக்கிருதலவான தசமுக முக தசக நிபதன புனருதய தர கலித ஜனித தரதரல ஹரிகய நயன நளின வன ருச்சி கச்சித நிபத்தித்த சுரதரு குசும விதத்தி சுரபிதரதா. அப்படியே அந்த போர்க்களத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர சுவாமி. அப்போ என்ன பண்ண, சிதசர கிருத்தலவன தசமுக முகதசக நிபதன, சிவனுடைய வரத்தினால அவன் என்ன பண்றான், தலையை வெட்டினா அது முளைக்கும் என்று சிவனுடைய அனுகிரகம் அவனுக்கு. அதனால சிதசர கிருத்தலவன தசமுக முகதசக நிபதன புனருதய தர கலித. அவன் பெருமாள் வெட்டர தலை கீழே விழுறது, மறுபடி ஒரு தலை மொழிகிறது. தலை கீழே விழும்போது அங்க 1000 கண்ணுடைய இந்திரன், இந்திரனுக்கு 1000 கண். அவெல்லாம் ஆகாசத்துல நின்றுட்டு பாக்குற. பெருமாள் கீழே நின்றுட்டு யுத்தம் பண்ற. இந்த ராவணன் கிட்ட பயமிட்டு நடுக்கத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் ஆகாசத்துல இருந்து பித்ருபதி நிருதி வருண பவன தரத கிரி சுரபதி நிதி முத்திதா என்று சொல்ற. அந்த இடத்துல அல்ப பிராண சப்தம் தான், அல்ப பிராண அக்ஷரங்கள் தான் இருக்கும், மகா பிராண அக்ஷரமே இருக்காது. அப்படின்னா அவன் அந்த பயத்துல அந்த அளவு பயத்துல இருந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ இவன் என்ன பண்ணா, அதுல ஒரு கேஸ் ஸ்டடிக்கு இந்திரனை எடுத்துக்கிற. இந்திரனுக்கு 1000 கண்ணு, 1000 கண்ணு. பெருமாள் அம்ப போடுற, அவனுடைய தலை கீழே உணர்ந்து. அப்ப அவனுக்கு சந்தோஷம், அப்பா எதிரி தொலைஞ்சான், இனிமேல் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்ப சந்தோஷத்துல அவன் கண்ணானது 1000 கண்களும் விரியறது, உடனே இன்னொரு தலை முளைக்கிறது. அப்போ சந்தோஷம்
குறைஞ்சு போறது. அப்ப என்ன 1000 கண்ணும் குறுகிறது. அப்போ 1000 கண்ணு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஃபிளட் டே நைட் மேட்ச்ல இந்த ஃபிளட் லேம்ப் போடுற மாதிரியாக, அதனால அது ஃபிளிக்கர் ஆகிற மாதிரி ஆயிருக்கான் அந்த போர்க்களத்துல ஸ்டேடியத்துல ஃபிளிக்கர் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது மாத்தி மாத்தி. கடைசியா பெருமாள் என்ன பண்ண, ஒரு அடி அடிச்சார், மார்பிள் அடிச்சார், அகஸ்தியர் கொடுத்த அஸ்திரத்தாலே. அப்புறம் தலையை வெட்டினா வந்துட்டே இருக்கு, மார்பிள் அடிக்கணும்னு அடிச்சார் பெருமாள், தலை முளைக்கிறது நிறுத்தி போச்சு. அப்போ அந்த 1000 கண்ணுடைய இந்திரனாருடைய கண்ணானது விரிஞ்ச நிலையில இருந்தது. அப்போ ஒரே வெளிச்சம், பிளிக்கர் ஆகாத லைட்டு மாதிரி ஆச்சு. உடனே என்ன பண்ணான்னா, அவ தேவதைகள் எல்லாம் மலர் மாறி சந்தோஷத்துல கொண்டாட்டத்துல மலர் மாறி பொழிஞ்சா மேலிருந்து. அப்போ இவனுடைய எங்கன்னா இவனுடைய தேர் நகர்றது, ராவண வகம் ஆயிடுச்சுன்னு பெருமாளுடைய தேர் நகர்றது. அந்த தேர் நகரக்கூடிய வழியில புஷ்பமாரிய தேவதைகள் பொழிந்தார்கள் என்று சுரபித ரசபதா என்று சாய்கிற. அப்படியே அவர்களுக்கு அவ்வளோ பயம் இருந்தது. பெருமாள் நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ராமனாக பிறந்து வந்தா கூட இவ போய் பிரார்த்திச்சிருக்கா, பெருமாள் ஒத்துக்கிட்டார் நான் பிறக்கிறேன்னு, பிறந்து வந்திருக்க. அப்பையும் கூட அவளுக்கு அந்த கம்பம் போல, அவன் கடைசியா தலை முளைக்காத கீழே விழுந்த பிற்பாடுதான் கம்பம் போச்சுன்னு தெரியுது. அப்படி கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் இல்லாட்டா இது கஜேந்திர ஆழ்வார் உத்தமூர் சுவாமி இன்னும் நிறைய விஷயங்கள் சாகிற. அதாவது இது கஜேந்திர ஆழ்வார் விஷயமா வச்சுக்கலாம். 33 அமரருக்கு முன் சென்று அவர்கள் முன்னே சென்று அப்படின்னா கஜேந்திரன் என்ன கூட்டான், நாகம் நச்சாகம்னு சொன்னான். ஆதி மூலமே நம்ம கூட்டான், ஜெகத்காரணனே, ஜெகத்துக்கு உபாதான காரணமே, ஜெகத்துக்கு நிமித்த காரணமே, எல்லாருக்கும் காரணமாக இருக்கவனே, உனக்கு காரணமற்றவனே. ஒரு அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த ஒரு சத்தத்தை வாஷா நாம குழந்தைகளுக்கு சொல்லி போகும்போது ஆதி மூலமேன்னு கஜேந்திர கூட்டம் பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு சொல்றோம். அவன் ஆதி மூலமே இந்த சப்தம் நேரம் இல்லை பாகவதத்துல. காரண சப்தம் தான் அதிகம் இருக்கு. மூல சப்தமும் காரண சப்தமும் பரியாய சப்தம். ஜகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்குவனே, அது சர்வவித காரணமாகவும் இருக்குவனே, எல்லோருக்கும் காரணமாக இருக்கவனே, தனக்கு என்று இன்னொருவன் காரணம் இல்லாமல் இருக்கவனே. ஒரு காரண விஷயத்துல எவ்வளவு சொல்லாமோ அவ்வளோ ஸ்லோகம் இருக்காங்க. அதனுடைய சாரமாகத்தான் நம்ம குழந்தைக்கு ஆதி மூலமே அப்படின்னு கூட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு சொல்லு இல்லை அது. நாராயண சப்தத்துடைய அர்த்தம் மொத்தம் இருக்கு அதுல. அதால்தான் கலியன் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆறுதல நீக்காய். இப்போ ஆதி மூலம்னு கூட்டானா, அத மாதிரி வாரணம் அழைக்க வந்த காரணனே என்று சுவாமி தேசிகன் சாய்கிற. அப்படிலாம் இருந்துச்சு நாராயணான்னு கூட்டான் அப்படின்னு எப்படி கலியன் சாய்ப்பார் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு வேர்டு கூப்பிடல, அவன் எவ்வளவு நாள் கதறி எவ்வளவு கூட்டான் அப்படின்றது அந்த ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்திலேயே நாராயண சப்தார்த்தமும் வருது. ஆகினாலே அந்த பல ஸ்லோகங்களுடைய சாரமாக நாராயணன், அவன் நாராயணனை கூட்ட ஸ்லோக சாரத்தால தெரியுது. அதனால அவர் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆளுடல நீக்காய்னு கலியன் சாட்சி. அப்போ அந்த ஸ்லோகங்களுக்குள்ளே ஒன்னாவது ஆஸ்பெக்ட், நீ எல்லா வித காரணமாகவும் லோகத்துக்கு இருக்க, மெட்டீரியல் காசாகவும் இருக்க, அது மாதிரியாக நீ இன்டலெக்சுவல் காசாகவும் இருக்க, நீ எல்லாத்துக்கும் காசா இருக்க, உனக்கு ஒரு காசு இல்லை அப்படிலாம் அவன் ஸ்ரீ பண்ணதை வச்சுட்டு ஆதி மூலமேன்னு சொல்லணும். அப்போ இந்த விசேஷம் மொத்தம் நம்ம யாருக்கும் ஒத்து வராது என்று சொல்லி எல்லாரும் நாகம் நச்சாகம்னு பின்ன போனான். பெருமாள் முன்ன வந்தார். அப்போ 33 அமரரும் நாகம் நச்சாகம் என்று பின் செல்ல பகவான் முன் வந்தான். அவ பார்த்துருக்கும் போது அவர்கள் முன்னே காலத்தாலேயும் முன் அவர்கள் கண் முன்னே 33 அவருக்கு முன் சென்று அவ்வளவு பேர் சாட்சி. பகவான் பரதேவதை என்பதற்கு இந்த சரித்திரம், இந்த சரித்திரம் கஜேந்திரான காப்பாற்றின சரித்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவாரே ஒவ்வொருத்தரும் இவன் துதி பண்றானே, இது என்னுடையதல்ல, என்னை குறித்து இவன் துதி பண்ணவில்லை, இது எதுவும் எனக்கு பொருந்தாது, இவன் கஜேந்திரன் கூப்பிடுற சொல்லுக்கு உண்டான சொல்லுக்கு நாங்கள் பொருளல்ல, இது எதுவும் எங்களுக்கு பொருந்தாது என்று அவர்கள் விலகினார்கள். அதனாலே 33 அவருக்கு முன் சென்று கஜேந்திரன் கூட்ட போது அவர்களுக்கு முன் சென்று விண்ணுளார் வியப்ப ஆணைக்கு அன்று அழைந்த கண்ணரா என்று சாய்கிறார். ஆகினாலே அப்படி
அவர்கள் முன் சென்று கம்பம் தவிர்க்கும் கம்பம் தவிர்க்கும். கம்பம் என்று சொன்னால் அந்த யானையினுடைய துயர் தீர்த்தான். அந்த யானைக்கு முதலையால வந்த துயரை தீர்த்த கலியே, மிடுக்குடையவனே, அல்லது கலியே சர்வோத்கிருஷ்டனே, தேவதைகளுக்கும் தேவதையா இருந்தவனே என்று கஜேந்திர ரக்ஷண உத்தார்த்த மனதில் வச்சிலும் இந்த சம்போதனத்தை கொடுக்கலாம். அது மாதிரி தேவதைகளுக்கு ராட்சசர்களாலே கட்டப்பட வேண்டிய கப்பம் இருக்கு. கப்பம்னா டேக்ஸ். இந்தியால ஒரு காலத்துல அந்நிய படையெடுப்பு காலத்துல ஹிந்துக்களா இருக்கிறவர்கள் மதம் மாறலை என்று சொன்னால் 6% டேக்ஸ் கட்டணும். 6% டேக்ஸ் கட்டினா நீ ஹிந்துவா இருக்கலாம் அப்படின்னு இந்த தேசத்துல நடந்துருக்கு. அப்ப என்ன பண்றோம், அது மாதிரியாக அங்க டேக்ஸ் கட்டுறது, கப்பம் கட்டணும். 6% கப்பம் கட்டிட்டு நீ ஹிந்துவா இருக்கலாம், கன்வெர்ட் ஆகாத இருக்கலாம் அப்படின்னு ரூல் இருந்தது நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். அது மாதிரியாக கப்பம், அதாவது நீ எனக்கு இந்த போஸ்ட்ல இருக்குன்னா எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு சொன்னான். யாரு? ராட்சசர்கள் தேவதைகளை கப்பம் கட்ட சொன்னாரு. அதாவது நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை சேர்ந்தவர்களை கப்பம் கட்ட சொன்னான். அப்போ ஆக்சுவலா வெளிநாட்டுல இருந்து வந்தவன் கப்பம் கட்டிட்டு நம்ம நாட்டுல வாழணும். ஆனா அவன் நம்ம கப்பம் கட்டிட்டு நம்ம நாட்டுல வாழ சொன்னான். அது மாதிரியாக தேவதைகளை கப்பம் கட்டினாதான் முடியும் அப்படின்னு சொன்னான். நீ கப்பம் கட்டிட்டு வாழ்ந்துவோம் அப்படின்னு சொல்றான். அப்படி தேவதைகளுக்கு கப்பம் கட்டி வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த கப்பத்தை தவிர்த்தால் நீங்க இனிமேட்டு கப்பம் கட்ட வேண்டாம். அப்போ அவர்களுடைய அந்நியர்களுடைய ஆட்சி போச்சு. அப்போ இப்ப நாம கப்பம் கட்டாத வாழறோம். அப்போ அது மாதிரியாக தேவதைகளுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள். கப்பம் கட்டினா பயந்துட்டு ஒதுங்கி இருக்கிறதே, பயந்து வாழறதே ஒரு கப்பு தானே. அதனால அதுவே ஒரு கப்பம் தான். அதனால கப்பம் கட்டும் கப்பத்தை தவிர்க்கக்கூடிய கலியே துயிலடாய் என்று சொன்னான். அப்படின்னா அர்த்தம், ஹிரண்யகசிபு எனக்கு ஹவிஸ் யாருக்கு கட்ட வேண்டிய கப்பம்? ஜனங்கள் தேவான் பாவயதானேன தேதேவா பாவயத்வா பரஸ்பரம் பாவயந்தா ஷேயப்பரமவச. பகவான் தேவதைகளை உருவாக்கி அவர்களுக்கு மனிதர்கள் ஹவிசு கொடுக்கணும், தேவதைகள் மக்களுக்கு மழையை பொழியணும். இப்படி தேவான் பாவயதானேன தேதேவா பாவயத்வா பரஸ்பரம் பாவயந்தா சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்குமே. இந்த கீதா ஸ்லோகத்தை வள்ளுவரும் தமிழாக்கம் பண்ண. சிறப்புடு பூசனை செல்லாது பார்த்தா கடைசியில பார்த்தா அவர் பொதுமறை அப்படின்னு சொல்றார். சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீது. இங்கேருந்து யாக யஜ்ஞாதிகள் பண்ணல, தேவதைகளை மனிதர்கள் திருப்தி பண்ணலன்னா மழை பெய்யாது என்று சொல்கிறார். அதனால அப்படி இவ்வளோ எழுதி வச்சிருந்தோம். அது பொதுமறை. பொதுமறைன்றது சாமானிய தர்மத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம், பொதுவான விஷயங்கள் இருக்கு. ஆனா அவன் பொதுவான மனுஷன் இல்லை, அவன் ஒரு மதத்தை சேர்ந்தவன் தான். அந்த ஸ்லோகம் காட்டுறது இதுக்கு கை கூணுக்கு கண்ணாடி வேண்டாம், கையில இருக்கக்கூடிய வளையலுக்கு கண்ணாடியா பார்க்கணும். காதுல போட்டுக்க ஜிமிக்கிய வேணா கண்ணாடியில போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கையில இருக்க வளையலுக்கு எதுக்காக கண்ணாடி? அதனால அப்போ அவன் அப்படியே அந்த கீதா ஸ்லோகத்தை தமிழாக்கம் பண்ணியிருக்கான். அப்போ அதனால அப்படி ஹிரண்யகசிபு என்ன பண்றான், அவளுக்கு நீ இது கொடுக்கப்படாது, எனக்கு தான் அந்த அவிர்பாகத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னான். அப்ப கப்பத்தை அவன் வாங்கிட்டான்னு தெரியுது. அப்போ 33 அமரருக்கு முன் சென்று அவ பெருமாளை பிரார்த்திக்கும் போது பிரகலாதாய யதாதுக்கிய ஹனிஷேபி வரோஜிதம் என்று பகவான் அவருடைய கப்பத்தை அவர்கள் பெறும்படியாக, மனிதர்களிலிருந்து தேவதைகள் பெற வேண்டிய கப்பத்தை, அதாவது அவிர்பாகத்தை அவர்கள் பெறும்படியாக பண்ணார். இந்த கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். ஆகையால அப்படிப்பட்டவன். மற்றும் செப்பம் உடையாய். செப்பம் என்கிற குணமானது ஆர்ஜவ குணத்தை சொல்லும். ஆர்ஜவம் செம்மை, செப்பம் ரெண்டு சமான அர்த்தம் தான். அப்போ ஆர்ஜவம் என்கிற குணத்தை சொல்லுது. மனசும் செயலும் வாக்கும் ஒன்னா இருக்கிறது ஆர்ஜவம். மகாத்மாக்களுக்கு லட்சணம். சொல்றது வேற, நினைக்கிறது வேற, பேசுறது வேற என்பது துராத்மாக்களுடைய லட்சணம். பகவான் செம்மை உடையவன். வில்லிகள் அடிக்கடி அதை தகவனார் பத்தி சொல்ல, நான் எங்கேயோ போய் சேவிக்கிறேன் அப்படின்னா, இல்லடா அப்பா எப்படி குசல பிரச்சனை பண்ணுவேன் பண்ணாட்டு உடனே அவருக்கு என்னவோ இதை சொல்லிடணும். உடனே சொல்லு. அவரை நான் 18 வயசுல எப்படி பார்க்கணும் அப்படியே 80 வயசுலயும் பாக்குறேன். அதாவது வயசு முதிர்ந்து போய் உடம்புதான் மாறுதோ அவருடைய பேச்சுவார்த்தை,
பணத்தாசை இல்லாத ஒரு நிலை, கொஞ்சமும் அவர் மனசுல பட்டதை பேசுறது, தப்ப கண்டிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. 18 வயசுல அவருக்கு மனசுல ஒண்ணு தோணினா அதை வாய் வந்துடும். அதை அவ தப்பா எடுத்துப்பாரோ அதெல்லாம் கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லிடுவார். அது மாதிரியாக அந்த ஒரு 18 வயசுல அவரை எப்படி பார்க்கணும் அப்படியே 80 வயசு வரை பார்க்கிறேன் அப்படின்னு அடிக்கடி அப்பாவை விசாரிச்சுட்டு குசல பிரச்சனம் பண்ண உடனே இது. அதனால அவருக்கு ஆர்ஜவம் உடையவர்னு சொல்லுங்க. அது மாதிரி செப்பம் உடையாய், செப்பம்ன்றது பண்பு சொல்ல ஆக்சுவலா. அதாவது பகவானுக்கு இந்த செப்பம் என்பது உண்டு. பகவான் கைகேயி சொல்ற அவளுக்கு வரம் வாங்கிட்டா அவளுக்கு சீக்கிரம் பெருமாள் அமைச்சிடணும். அவன் என்ன சொல்றான், சரி பரதன் ஆளட்டும், நான் காட்டுக்கு போறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒத்துட்டான். அதுவும் சொல்றான், நீ என்கிட்ட பட்சபாதமா நடந்திருக்க, அவனுக்கு பாவம் குழந்தை கஷ்டப்பட போறான், எனக்கு காட்டுல என்னை மட்டும் காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான் கொடுத்துருக்க, அவனுக்கு தேசத்தோட பொறுப்பையே கொடுத்துருக்க அப்படின்னா சொல்றான். இதெல்லாம் அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இதெல்லாம் வாய் ஒழுங்கா பேசுவா, அவன் இந்த இடத்துல இருந்தான்னா என்ன இருந்தாலும் மாறிடும். அதாவது ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அவன் 2 நாள் இருக்கான், இப்ப அவன் என்ன நினைப்பான், சரிப்பா பரதனே தேசத்தை ஆகட்டும், நான் காட்டுக்கு போறேன், ஒத்துக்கிட்டான், வரத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவன் என்ன சொல்லுவான், காட்டுக்கு போறேன், பரதன் வரட்டும், மாமா வாக்குல இருந்து பரதன் வரட்டும், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும், குழந்தையோட பட்டாபிஷேகத்தை கண்குளிர பார்த்துட்டு ஒரு அக்ஷர ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் நான் காட்டுக்கு போறேன்னு இவன் சொல்லிடுவாரோன்னு எண்ணம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடியுது, போஸ்ட் எலெக்ஷன் ஒன்று சேர்றேன். அப்ப என்ன பண்றான், கவர்னர் கிட்ட போய் ஒருத்தன், நாளைக்கு இத்தனை பேர் சப்போர்ட்டா இருக்கா எங்களுக்கு, அதனால நாளைக்கு காத்தாலேயே நாங்க பதவி பிரமாணம் வாங்கினோம். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, அந்த யார் யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துட்டு இன்னும் 15 நாள் கழிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது தொங்கு பார்லிமெண்ட்டோ அசம்பிளியோ மக்களவையோ அல்லது இதுவோ அசம்பிளியோ நடந்ததுன்னா, அதாவது யாருக்கும் ஃபுல் மெஜாரிட்டி வரல, எல்லாரும் போஸ்ட் எலெக்ஷன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு ராஜ்யம் அமைக்க வைப்படுறான். அப்ப என்ன பண்றான், எல்லாரையும் கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறான். ஃபுல் மெஜாரிட்டி வந்துட்டு அவன் நிதானமா அந்த பதவி ஏற்பு ஒரு வாரம் கழிச்சு கூட போறான். நல்ல நாளை பார்த்து யூனிவர்சிட்டியில, அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த ஹாலில் நிதானமா பண்ணுவான். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ல ஃபுல் மெஜாரிட்டி ஒருத்தனுக்கு வருது அப்படின்னு சொன்னா நிதானமா ஃபுல் மெஜாரிட்டி வந்துருச்சுன்ன உடனே நிதானமா நாளை பார்த்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவன் உடனே கவர்னர் மாளிகை கூட போக மாட்டான். அப்புறம் அவன் நிதானமா போய் பார்த்து பண்றான். அதே தொங்கர அசம்பிளி ரிசல்ட் வந்துட்டு யாருக்கும் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல, போஸ்ட் எலெக்ஷன் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து நம்பர் விளையாட்டு விளையாடி கிளைம் பண்றான்ற போது என்ன பண்றான்னா, எல்லாரையும் முதல்ல கூட்டு போய் யார் சப்போர்ட் பண்றாரோ அவெல்லாம் கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல, அதுவும் கர்நாடகத்துல எப்படி நடந்தா குஜராத்ல கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறான். அப்புறம் இந்த இதுவெல்லாம் வாங்கிட்டு போய் கவர்னர் கிட்ட பார்த்துட்டு நாளைக்கு காசாலேயே நாங்க பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றான். அப்ப என்ன பண்றான், பதவி ஏற்பு பிரமாணம் நாளைக்கு, டுமாரோ வி வாண்ட் டு இது வாங்கிக்க போறோம், பதவி ஏற்பு பண்ணிக்க போறோம் அப்படின்னா. ஏன் சொல்றான், ஒரு வாரம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள யாரு எந்த மனசை மாத்தி அவ போனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கோ, ரிசார்ட்ல கொண்டு போய் உட்காருங்க, எம்எல்ஏ எம்பி அவ போனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்றான். ஏன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னா, ஒரு க்ஷணத்துல மாத்தி விடுறான் தேசத்துல. அது மாதிரி நடக்கிறத நாளைக்கு காத்தால யாரோ ஒருத்தர் பதவி ஏற்க போறான்னா அன்னைக்கு காத்தால வேற ஒருத்தன் பதவி ஏற்றதையும் நாம பாக்குறோம். சமீபத்தில் நடந்தது தானே இது. அப்படின்னா அதுக்காக கைகேயி என்ன பண்ற அப்படின்னா, நீ உடனே கிளம்புங்கிறா. அதை 3வது வரமா கேட்டுட்டு இருக்கணும். அப்ப 2 வரம்னு சொல்லிட்டா, நீ உடனே காட்டுக்கு போனோம்னு அவ ஸ்ட்ரெஸ் பண்றா. அதை எப்படி சொல்றா, நீ உடனே காட்டுக்கு கிளம்பல, ஏன்னா இவனுக்கு என்னன்னா இருக்கட்டும், நான் காட்டுக்கு போறேம்மா, குழந்தைக்கு நல்லது போகுது, அதை சந்தோஷமா பார்த்துட்டு போறேன், ஒரு அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், பட்டாபிஷேகத்தெல்லாம் நீ உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்றாவோ. ஏன்னா அங்க அவனை வெக்க கூடாது அப்படின்னு எண்ணம். ஏன்னா ஜனங்கள் என்னாகும், அவன் பக்கம் தரலும், அவனே கிளம்பி போயிட்டான். எவன் போட்டிக்கு இருக்கானோ அந்த போட்டி இருக்கிறவனே நான் இனிமேல்ட்டு இந்த அரசியலையே தொடர்ந்து விடுகிறேன் அப்படின்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டானா நிம்மதி இருக்கும். அது மாதிரியா இவன் காட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற பட்சத்துல ராமன் போயிட்டான், திரும்பி வர மாட்டான்,
சரி, எவனோ ஒருத்தன் ஆடலாம் பரதம் ஆடுவாங்க, ஜனங்கள் மாறிடும். ராமன் நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் ஜனங்கள் அவன் பக்கம் சேர்ந்துட்டா கஷ்டம்னு அவர் நினைக்கிறார். அதுக்கான உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றார். நீ கிளம்பாத வரை உங்க அப்பா சாப்பிட மாட்டார், நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், நீ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். அப்போ சொல்லும் போது நான் பண்றேன், பெருமாள் சொல்றேன் புரிஞ்சுட்டு எதுக்காக இப்படி சொல்றான், மனசா சாத்திய வாசா பிரதிகிரகீதவான். அப்போ அவனுடைய ஆர்ஜவம் என்கிற குணத்தை வால்மீகி பகவான் சொல்ற, ஸ்கூல்ல வாத்தியார் சொல்ற, நீங்க பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்டா இருக்க நீ அப்படின்னு பசங்களை பார்த்து வெய்யற அந்த பாடம் கவனிக்கட்ட சொல்ல, மனசா பூர்வமா சாத்திய வால்மீகி சொல்ற, அவன் ஏற்கனவே தண்டகாரண்யத்திலே வசித்துக் கொண்டிருக்கிற ராமன் வாசா பதிகிரகீதவான். அப்படியே நீ சொன்னபடியே மன்னவன் பணியன்றாக முன்பணி மறுப்பனோ என்பதை வாக்காலே அவள் சொன்னாலே வரத்தை சொன்னாலே, வரத்தை சொன்ன உடனே அவன் தண்டகாரண்யத்திலே இருந்து கொண்டு மனதாலே தண்டகாரண்யத்தை அடைந்திருக்கிற ராமன் வாக்காலே வரங்களை ஏற்றுக்கொண்டான். மனசா பூர்வமா சாத்திய வாசா புதிவிகிதவான். அப்படின்னா ஆட்டோன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டு ஆச்சு நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகாத இருக்கிறதுக்கு காரியம் பண்ணிட்டு நீ என்ன காட்டுக்கு அனுப்ப பாக்குறியா, என்ன பண்றேன் பாரு. பரதன் வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவான், சேனையோட பரத தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவான். மனசால வரத்தை ஏத்துக்கிறது, காரியத்தை பேக்ரவுண்ட்ல வேற பரதன் பட்டாபிஷேகம் பண்ணாத தன் பட்டாபிஷேகத்துக்கு ஏதாவது வழியை பண்றது, அதுக்கு வாக்கு வேற ஒண்ணு சொல்லலாம், உன் பிள்ளையே ஆளட்டம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆகினால ஏதாவது நடக்கும் அப்படி பண்றவன் இல்லை. அப்படி இருந்தா பெருமாள் மனசு வாக்கு காயம் மூணு ஒத்திருக்கும் என்பதை காட்டுவதற்காக வால்மீகி பகவானா சொல்ற, மனசா பூர்வமாசாத்திய வாசா பதிவிகிதுவான். அப்போ அவளுக்கு எப்படி தெரியும் இவனுடைய ஆஜ்யம், எப்பயும் மிரண்டவனுக்கு இருட்டெல்லாம் பேய்னு சொல்ற ரீதியில அவளுக்கு நம்பிக்கை வரத்துக்காக பகவான் சொல்ற, வித்தி மாம் ரிஷிபி துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திதம். ராஜாக்கள் பொதுவா பூமியில ஆசை சண்டை போடுவா, ஒரு 10 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற பூமிக்கு 10,000 பேர் கொலை வாங்குவான். ராஜாக்களுக்கு இந்த பூமியில ஆசை அதிகம் அப்படிலாம் நீ நினைச்சுக்காத. வித்தி மாம் ரிஷிபி துல்லியம், ஒரு க்ஷத்ரியனாக என்ன பார்க்காத, சின்ன வயசு பையனாக, அதாவது அந்த பதவி வெறியில இருக்கவனாக நினைக்காதே, ஒரு ரிஷியை எப்படி பார்ப்பியோ அப்படி இருப்பாரு. வித்தி மாம் ரிஷிபி துல்லியம் கேவலம் தர்ம மாத்திரம். பணத்துக்கு ராஜ்யத்துக்கு பதவிக்கெல்லாம் ஆசை இல்லாத என்ன கேவலம் தர்ம மாத்திரம், எனக்கு தர்மம் முக்கியம், தர்மத்தை காப்பாத்துறதுலயே நோக்குடையவன் நான், என்னை ஒரு ரிஷியாக நீ பாரு என்று சொல்றான். அப்போ அப்படி பகவானானவன் இதுவுடையவன், ஆர்ஜியம் உடையவன். இல்ல யாரா இருந்தாலும் ஆஸ்வாசன் எதியாகி ரசீச்சதங்கி தேர் போச்சு, குடம் போச்சு, எல்லாம் போச்சு, நிராயுத பாணியாக கீழே நிற்கிறான். அப்போ அவனை ஒரு அம்பு போட்டு சாகடிக்காமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆர்ஜியம் இருக்கணும். அதனால அப்படி செப்பம் உடையாய் திரள் உடையாய், செப்பம் இருந்து செப்பமும் திரளும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது அதிசயம். அப்போ திரள் உடையாய், மனசும் வாக்கும் காயமும் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் திரள் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம நினைச்சதை நாம மனசுல என்ன சங்கல்பிக்கிறோமோ அதை மட்டுமே நான் வாயாக சொல்வேன், அதுக்கு தகுந்த மாதிரியே என்னுடைய நடத்தை இருக்கும் என்று சொன்னால், அப்போ அதுக்கு தகுந்த திட்பம் அவன் மனசுல இருக்க வேண்டும். அதாவது மனத்திற்பம் இருக்க வேண்டும், திறன் இருக்கணும், அதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இது சேரா சேர்த்தி. இன்னும் செப்பம் இருக்க வேண்டுமானால் அவனிடத்திலே திரள் இருக்க வேண்டும். அதாவது இது காரணமாக செப்பமாக இருப்பதற்கு திரள் காரணமாக இருக்கும். திரள் உடையாய், சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா குயிலாய். வெப்பம்னா ஜுரம், டெம்பரேச்சர் ஜுரம். சற்றார்க்கு எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் ஜுரத்தை கொடுக்கக்கூடிய விமலா, குற்றமற்றவனே, அழுக்கற்றவனே. பாகவதர்களுடைய விரோதி தான் இவருக்கு விரோதி. ஏற்கனவே கீழே பார்த்தோம், 2-3 பிரமாணம் பார்த்தோம். பாகவதாளுக்கு பகவானை தேசிக்கிறவா பாகவதாளுக்கு விரோதி, பாகவதால தேசிக்கிறவா பகவானுக்கு விரோதி என்று நாம் கீழே பார்த்தோம். அந்த மாதிரி சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, சற்றார் எதிரிகள். இவனுக்கு எதிரிகள் யாருன்னா பாகவதாபியார் பரவதான் எதிரி. கிரணிகசிபு ஏன் எதிரி அப்படின்னா பிரசாதனுக்கு எதிரியாக இருக்கிறாரு, பிரசாதனுக்கு கஷ்டம் கொடுத்திருக்காரு.
துச்சாதனன் ஏன் எதிரி? பாஞ்சாலிக்கு கஷ்டம் கொடுத்ததுனால. துரியோதனன் ஏன் எதிரி? பஞ்சபாண்டவாளுக்கு கஷ்டம் கொடுத்ததுனால. அதனால செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன், ஜுவரத்தை கொடுக்கக்கூடியவன் விமலா என்று சொன்னார். அதனாலே வரக்கூடிய தோஷமற்றவன். லோகத்துல நமக்கு யார் விரோதியோ அவளை தான் பேசிக்கிறோம். நமக்கு பிடிச்சவாளுக்கு விரோதியெல்லாம் நம்ம விரோதியாக எப்படி நடக்கலாம்? லோகத்துல உனக்கு அவன் என்ன தப்பு பண்ணான், நீயே அவனை அடிச்சேன்னு நம்ம கேள்வி கேட்போம். லோகத்தை கூட கேட்பா, உனக்கு அவனும் தப்பு பண்ணலையே, நீயே அடிச்ச அப்படின்லாம் கேள்வி கேட்கறது உண்டு. அப்போ அவாவா கையில எப்படி? ஆனா பகவத் விஷயத்துல அப்படி இல்லை. அதாவது அவனுக்கு அதனால வரக்கூடிய தோஷம் இல்லை. நாமோ நமக்கு நேர கெடுதல், மனிதனுக்கு இது தோஷமாகலாம். நமக்கு நேர கெடுதல் பண்ணாதவால நாம் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு மனிதனுக்கு. ஆனா பகவத் விஷயத்துல அது சொல்ல முடியாது, ராஜா விஷயத்துல அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஒரு பிரஜை கஷ்டப்படுத்துறான், அப்ப ராஜா விரும்ப முடியாது. அதாவது இன்னொரு பிரஜை வேணா பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவன் எதிரியோ அவன் எனக்கு எதிரியாக முடியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரால நலியவன ராஜா, ஏன்னா குடிமக்கள் மட்டுமே ராஜாவோட சம்பந்தப்பட்டவன். அப்போ நான் ஒருத்தரை எனக்கு கஷ்டம் கொடுக்குவாங்கிட்டதான் நான் ஏதாவது எதிர நான் ஏதாவது ரியாக்ட் பண்ண முடியும். எனக்கு கஷ்டம் கொடுப்பால்தான் ரியாக்ட் பண்ண முடியும். இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுப்பாலாம் நான் போய் அவளை ஏற்பி எதிரியானதுக்கு நான் அவளுக்கு சமம் கொடுக்க முடியாது. ஆனா ராஜா அப்படி இல்லை, பகவானும் அப்படி இல்லை. அவா விஷயத்துல அது தோஷமாகாது. அதனாலே விமலா என்று சொல்கிறார். அது பெருமாள் விஷயத்துல இந்த தோஷமானது சம்பவிக்காது. ஆகையினாலே அதுக்காக என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, வாத்தியார் பசங்களை அடிக்கிறார், அது தோஷமாகாது. வாத்தியார் குழந்தை அடிக்கிற இந்த காலத்துல தோஷம். உடனே வாட்ஸ்அப்ல படம் பிடிச்சு பிரின்சிபால் கிட்ட போய் நீ இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணாதா போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குறேன். அப்புறம் அந்த வாத்தியாரால குழந்தைகளை எப்படிதான் கண்டிக்க முடியும்? வாத்தியார் என்பவன் யாரோ ஒரு வாத்தியார் விபரீதமா நடக்கிறான். நான் 99 வாத்தியார் அவன் நடப்பானா? வாத்தியார் குழந்தைகளை வெய்யக்கூடாது, வாத்தியார் குழந்தைகளை அடிக்கக்கூடாதுன்னா குழந்தைகள் இயற்கையில பகுத்தறிவில்லாத குழந்தைகள் தப்பு பண்ணதான் பண்ணுவோம். அப்படின்னா எலும்பையா ஒடிக்க போறா வாத்தியார்? ஒரு 2 அடி போறதால யாரும் தப்பும் இல்லை. தாடனாது பகவோ குணா, லாலனாது பகவோ தோஷா, தாடனாது பகவோ குணா, தஸ்மாத் புத்திரஞ்ச சிஷ்யஞ்ச தாடையே நகுலாலையே. அப்பாவா இருக்கிறவனுக்கு சொல்றது, வாத்தியாரா இருக்கிறவனுக்கு சொல்றது. ரொம்ப க்ளோஸா நீ யாருக்கு பாடம் சொல்லி தரையோ சிஷ்யனோ அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிடாது, ஃப்ரெண்டு மாதிரி பழகாத. ஏன்னா ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டா அவங்ககிட்ட அலட்சியம் வந்துடும். நீ இதை படி அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது, இம்போசிஷன் கொடுக்க முடியாது. ஆகினாலே பிள்ளையாக இருக்கட்டும், ஆசை மனசுல இருக்கலாம். சிஷ்யனிடத்துல ஆசை மனசுல இருக்கலாம், பிள்ளை இடத்துல ஆசை மனசுல இருக்கலாம். வெளில காமிச்சிக்காதே, ரொம்ப க்ளோஸா பழகிடாதே. அப்புறம் நீ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் முன்னுக்கு வரமாட்டான், அவனுக்கு நஷ்டம். நீ க்ளோஸா பழகிட்டா அவனுக்கு நஷ்டம் அப்படின்னு. எங்க அப்பா ஒரு தடவை கூட, அதாவது பாஷி வைவேறதோட நன்னா வாஷா அவருடைய இங்கிதத்தால் தான். அவர் கேள்வி கேட்கிற நாம பதில் சொல்லல அப்படின்னா போ படி, உனக்கு என்ன கேடு, ஏன் படிக்காத வந்த அப்படின்னு நாம பதில் சொல்லிட்டா அவர் முகத்தை கொண்டு அவர் சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கலாமே தவிர பேஷ்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அப்படி சொல்லிட்டா நன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அது சின்ன குழந்தைக்கு சொல்லக்கூடாது. ஏதோ நம்ம கிட்ட காலசேவம் பண்ணவரா அவ 40 வயசுக்காரன்னா அதை சொல்லலாம், என்கரேஜ் பண்றதுக்கு. அவ அதை இதுவா எடுத்துப்பா. சின்ன குழந்தைகிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணும், நாளைக்கு படிக்கவே பிடிக்காது, அப்பாவே நம்ம கொண்டாடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கணும். இப்போ லாலநாத்து பகவோ தோஷாக, தாதநாத்து பகவோ குணா. ரொம்ப மீறி போறான்னா 2 போடுறதுல தப்பே கிடையாது. தாதநாத்து பகவோ குணா, அந்த குழந்தைக்கு நாளைக்கு நல்லது நடக்க போறது அடிக்கிறதுனால. தஸ்மாத் புத்திரஞ்ச சிஷ்யஞ்ச தாடையே, ரொம்ப மீறான், படிக்கவே மாட்டேங்கிறான், நல்ல வழக்கம் இல்லை, வாயால் சொல்லி பார்த்து கேட்கலன்னா 2 போடு என்று சாஸ்திரம் சொல்லுது. தஸ்மாத் புத்திரஞ்சா சிஷ்யஞ்ச தாடையே நது லாலையன். எப்பயும் ரொம்ப க்ளோஸா பழக்காதே, அவனை கொஞ்சாதே. அவன் ஒரு நிலைக்கு அவனுக்கு பகுத்தறிவு வர வரை பிள்ளைய கொஞ்சாதே, சிஷ்யனை கொஞ்சாதே அப்படின்னு சொல்றாரு அவர். அது மாதிரியாக இது தோஷமாக. வாத்தியார் அடிச்சார் அப்படின்னா வாத்தியாருக்கு குற்றம் வராது, பாப்பம் வரவே வராது. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணா ஜனங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னா அவனுக்கு பாப்பம் சம்பவிக்காது. ஏன்னு சொன்னால் அவன் ஹிதத்துக்காக பண்றான், அவன் டியூட்டியை பண்றான். அதனால பகவானும்
சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. பகவான் பாகவதாருடைய ராஜா திருடனை அடிக்கிறதுனாலே, ராஜா ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுனாலே அவனுக்கு பாபம் சம்பவிக்காது. அது மாதிரி பகவான் நல்லவர்களான பாகவதர்களை நலியக்கூடியவாளுக்கு எதிரியாக அவன் தன்னை நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது, அவளுக்கு சிக்ஷையை கொடுக்கறது பகவானுக்கு தோஷமாகாது. இது சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இவளா. இந்த கிருஷ்ணன் என்ன பண்றான், ஒரு சீன் மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் சஞ்சயனை கிருஷ்ணனாத்துக்கு அனுப்புறான், தூது அனுப்புறான். சஞ்சயன் வர, சஞ்சயன் நல்ல ஞாதா, வியாசராலேயே ஞானத்தன் கொடுக்கப்பட்டவர். முதல் 10 நாள் அங்க போர்க்களத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் உட்காண்ட இடத்துல இருந்தே திருதராஷ்டிரனுக்கு நேர்முக வர்ணனை சொன்னவர். அப்படி நேர்முக வர்ணனை தூரம் உட்காந்து நேர்முக வர்ணனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஞானத்தன் கொண்டவர். அவன் சர்வாத்மா அந்தன், மனசு கண்ணு ரெண்டும் கூட. அவன் மனசு கண்ணு, இவர் வெளிக்கண் மட்டும் இல்ல உள்கண்ணும் கொண்டவர். இவர் வியாசருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர், அவர் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானவர் சஞ்சயன். சஞ்சயனை திருதராஷ்டிரன் தூது அனுப்புறான். தூது அனுப்ப வரும் பொழுது இவன் என்ன பண்ணணும், சஞ்சயன் இங்க நடக்கிறத சொல்லிட்டு மறு திருதராஷ்டிரன் கிட்ட போய் தூது போன போது கிருஷ்ணன் எப்படி இருந்தான் என்பதை காட்டுவதற்காக அவன் சஞ்சயன் போய் சொல்லணும். திருதராஷ்டிரனுக்கு வைத்தறியணும், அவனுக்கு ஜுரம் வரணும். இந்த சீன் கிருஷ்ணத்துல வந்த சஞ்சயன் இங்க பார்த்துட்டு போற சீன். அப்புறம் தூது வந்தான், சஞ்சயன் என்ன பேசினா, பெருமாள் என்ன பதில் சொன்னார், அதெல்லாமே தேவையில்லை. இங்க சஞ்சயன் ஆத்துக்குள்ள வரும்போது, கிருஷ்ணனை பார்க்க வரும்போது கிருஷ்ணனுடைய கிரகம் எப்படி இருந்தது, அங்க யார் யார் இருந்தா, என்ன பொசிஷன்ல அவ உட்காந்து இருந்தா, படுத்துட்டு இருந்தா என்பதே திருதராஷ்டிரனுக்கு ஜுரத்தை கலக்கும். அதுக்காக என்ன பண்ணார் பகவான் அப்படின்னு சொன்னா, சஞ்சயன் வர ஒரு பெரிய பெட்டு, அதுல யார் யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, பெருமாள் இருக்க, சத்யபாமா இருக்கா, அர்ஜுனன் இருக்கான், திரௌபதி இருக்கான். இவா 4 பேரும் ஏற்கனவே நேற்று சொன்னபடியாக ஒருத்தர் பெட்டுல எல்லாரும் போய் உட்கார கூடாது, குழந்தைகள் தவிர யாரும் உட்காரக்கூடாது. அப்போ இவன் சத்யபாமா கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்தப்புறத்துல, அந்த பஞ்சசயனத்துல திரௌபதியும் அர்ஜுனனும் இருக்கா. அது எப்படி 4 பேரும் இவன் பெட்லயே படுத்துருக்கான்னு தெரியுது இவன் உள்ள நுழையும் போது. அது மாத்திரம் இல்ல, சஞ்சயன் உள்ள வரான் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன பண்ண, பெருமாள் சத்யபாமா தொடைய தலகாணி ஆக்கிட்டு இந்த அர்ஜுனனுடைய மேல காலை போட்டு படுத்துட்டு இருந்த. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அர்ஜுனனையும் திரௌபதியும் தன்னுடைய பெட்டுல உட்கார வச்சது மாத்திரம் இல்லாமல் சத்யபாமாவுடைய தொடையில தலையை வச்சுட்டு அர்ஜுனுடைய தொடையில காலை வச்சுட்டு பெருமாள் படுத்துருக்க. இந்த சீனை அவன் பார்த்துட்டு போனோம். பார்த்துட்டு போய் அவன் அங்க போய் சொல்லணும், எத்த கிருஷ்ணஸ்யா கிருஷ்ணாச்சா சத்யபாமாச்ச பாமினி நச்சாபிமன்யுஹோ நயமோ தம் தேசம் அபிஜத்முகு. இப்படி ஒரு அந்தப்புறத்துல பர்மிஷன் இல்லாத போகக்கூடாது. என்ன வர சொன்னா கிருஷ்ணன், அங்க போய் நான் பார்த்த சீன் இருக்க, அபிமன்யுவால நுழைய முடியாத இடம், நகுல சகதேவர்களால நுழைய முடியாத இடம், அந்த இடத்துக்கு நான் சென்றேன். எனக்கு என்னிடத்துல அந்த அளவுக்கு பகவானுக்கு வாத்சல்யம் இருக்கு. சஞ்சயனா அவன் என்னத்துக்கு பர்மிஷன் கேட்கறான், நேரம் வர சொல்லி பெற்று முக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அங்க போன இடத்துல பார்த்தா அதுக்கு மேல எனக்கு பார்த்த உடனே இப்போ நம்ம இவனுடைய திருதராஷ்டிரனுடைய குழந்தைகள் துரியோதனாதிகள் பாண்டார்கள், அந்த சீனே எனக்கு என்ன சொல்லிட்டுன்னா, என் ஹிருதயத்துல பயத்தை கலக்குது, துஷ்வாதம் பயமாவிஷத்து என்று சொல்றார். அந்த சீனை பார்த்த உடனே இவ்வளவு க்ளோஸா இருக்கான் அர்ஜுனனோட, அர்ஜுனன் மடியில காலை வச்சுன்னு படுத்திருக்கான். ஒரு பக்கம் சத்யபாமா, ஒரு பக்கம் அர்ஜுனன். இவன் படுத்துக்க வேண்டிய பெட்ல திரௌபதி இருக்கான், அர்ஜுனனும் இருக்கான். 4 பேர் அந்த பெட்ல படுத்துருக்கான்னு தெரியுது. அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசுக்குள்ள பயமாவிசது, துஷ்வாதம் பயமாவிசது என்று இவன் சொன்னானோ இல்லையோ ஜுரம் வந்துருக்கு. இவனுக்கு திருதராஷ்டிரனுக்கு ஜுரம் வந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன் நவன் முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின் நனங்காய் திருவே துயிலடாய் அவயவ சோப கொண்டவள்
அப்படிப்பட்ட நப்பின்னங்காய் திருவே. இந்த திருவே என்று சொன்னதுனால என்ன தெரியுது? அவள் கோகுலத்துல பகவான் எழுந்தருள் இருந்த வரை அவள் மகாலட்சுமியுடைய நிலையில அவ இங்க இருக்கு வாழ்ந்துருக்கா. கிருஷ்ணன்கிட்டேட்டு காரியத்தை வாங்கிக்கணும், மோட்சம் வேணும்னா லக்ஷ்மிய சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் பெருமாள் பண்ணணும். இங்க கோகுலத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்தவரை லக்ஷ்மி ஸ்தானத்துல இருந்தவள் இந்த நப்பின்ன. அப்போ இவள் பூசகாரமாக பற்றி கிருஷ்ண இடத்துல பெற வேண்டும் என்று இருக்கிறே. அதாவது திருவே என்ற இத சாஸ்திரார்த்தத்தை காட்டுறதுக்காக தான் நப்பின்னங்காய் திருவே என்று ஒரு ஒரு விழிச்சொல்ல கொடுத்துட்டார். அதனால் நப்பின்னங்காய் திருவே துயிலாய், நீ துயிலெழுந்தால் போறோம். எங்களுக்காக தேவதைகளுக்காக நீ ராமன் வந்து பிறந்தார், தேவதைகளுக்காக நீ 10 மாசம் ஜெயில இருந்த. அப்படி எங்களுக்காக நீ ஜெயில இருக்கிறது முதலியவையெல்லாம் தேவையில்லை. நப்பின் நனங்காய் திருவே துயிலடாய், நீ துயிலிருந்தால் போறோம், உன் கட்டாட்சம் இருந்தால் போறோம், கிருஷ்ணனோட எங்களை சேர்த்து வைத்தால் போறோம். அதனாலே அவ சொன்னா, நான் தூங்கல, உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் இவரும் சொன்னார். இந்த மாதிரி பின்னால வருவா, அவளுக்கு நாம் கொடுக்கணும், பறையெல்லாம் கொடுக்கணும், வாத்திய விஷயத்தை கொடுக்கணும், மற்ற உபகரணங்கள்லாம் கொடுக்கணும்னு சொன்னா, அப்ப என்னென்னலாம் கொடுக்கறதுன்றத பத்தி நான் மனசுல எண்ணம் போட்டு இருக்கேன். அதனால நான் தூங்கலை, ஆகினாலே அப்படின்னு அவன் சொல்ல. உக்கமும் தட்டொழியும் நப்பின் நனங்காய் திருவே கையுள்ளாய், உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாளரை, இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய். அப்ப என்னென்னலாம் கொடுக்கணும்னு கிருஷ்ணன் சொன்னா, உக்கம் தரணும். உக்கம்னு சொன்னா விசிறி, உக்கமும் தட்டொழியும். தட்டொழின்னா கண்ணாடி அல்லது தட்டொழி என்பதே ஒரு வாத்திய விசேஷம் என்று சொல்கிறார்கள். இது உபலட்சணமாக, இது முதற்கொண்டு இதை போன்ற பல வஸ்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு நான் லிஸ்ட் போட்டுருக்கேன். நான் உங்க லிஸ்ட்ல முக்கியமானதே விட்டு போச்சே. உக்கம் தரேன், தட்டொழி தரேன் அப்படிலாம் சொல்றீங்கம்மா. முக்கியமா தர வேண்டியது என்ன? இந்த உக்கம், தட்டொழி, அதாவது வாத்திய விசேஷம், கண்ணாடி, விசிறி, இதெல்லாம் அந்த வாத்தியார் வர சீமந்தம்னா என்ன சொல்ற லிஸ்ட் போட்டுக்கிறேன், என்னென்ன லிஸ்ட். அது மாதிரி கல்யாணம்னா அதுக்கு ஒரு லிஸ்ட், உபநயம்னா அதுக்கு ஒரு லிஸ்ட். அவர் முதல்ல லிஸ்ட் வாங்கிக்கிறோமோ, அது மாதிரியாக சீமந்தம்னா என்ன பண்ணா, ஆழம் மொக்கை எடுத்து வைக்கோ அப்படின்னு வாத்தியார் சொல்ற. அது மாதிரி அந்த லிஸ்ட் மாறுறது, காமனா ஒரு சில ஐட்டம்ஸுக்கு மாறுது. அப்போ இவனுக்கு இந்த பாவை நோன்புக்கு என்னென்ன வேணும் என்பதை பற்றிய பட்டியல் அதை நப்பின போட்டு வச்சிருக்கா. இப்ப பின்னால வரப்போற அந்த இந்த வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்து இப்போ கிருஷ்ணனோட அவ போய் யமுனையில தீர்த்தா மாடி அப்புறம் அதை நோன்பு நோக்கணும் என்பதற்காக அந்த வாத்தியார் இப்பெல்லாம் அவரே கொண்டு வந்துடுறாரு. அந்த மொக்கு, அந்த மொக்கு ஏதோ சாஸ்திரத்துக்கு அதுவும் வாடி போனது, எப்பயோ வளர்த்தி வச்சது. ஆக்சுவலா சைக்கிள்ல பழவேர்ல யாருக்கு என்ன சீமந்தம் இருந்தாலும் அதை மரத்துல ஏறி நம்ம பொறிச்சுன்னு வர சொல்லுவா. ஏன்னா என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நான் 4-5 சீமந்தத்துக்கு போய் ஆழ மரத்துல ஏறி ஆழ மொக்கு, அந்த மொக்கை நான் பறிச்சுன்னு வந்திருக்கேன் எத்தனையோ பேருக்கு. அது பச்சை பச்சைன்னு இருக்கணும், அது அந்த பாலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லுவா, இதை அனுப்புவா. அப்போ இதை மறந்துட்டா எப்படி? சீமந்தத்துக்கு முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டா எப்படி? சரி, கிருஷ்ணன் சொன்னா பாவம் உங்களுக்கு எல்லாம் தரேன்னு சொல்ற, என்னென்ன ஐட்டம் அதை லிஸ்ட் படிக்கோ அப்படின்னா அவ படிக்க. உக்கம், தட்டொழி, பாசுரத்துல உக்கம் தட்டொழின்னு 2 கொடுத்துருக்கா. அந்த லிஸ்ட் ஒண்ணு தொடர்றது. உக்கம், தட்டொழி, அது இது எல்லாம் இருக்கு. அப்போ முக்கியமான லிஸ்ட்ல ஒண்ணு காணமே அப்படிங்கிறார். என்ன இருந்தா உன் மணாளன், அத முதல்ல எழுது. உக்கம், தட்டொழினா 2வது நம்பர் 3வது நம்பர் வரணும். முதல்ல எழுத வேண்டியது. நாங்க மழை இல்லை க்ஷாமம் வருமோன்னு பயந்துட்டு முக்காப்பாக இளையர்கள் எங்களை நோன்பு நோக்க சொல்றா. உலகத்தாருக்காக மழைன்ற வியாஜத்தை வச்சுன்னு நாங்க நோக்கிறோம். உண்மையிலே கிருஷ்ண சம்ஸ்லேஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ உக்கம், தட்டொழி அதெல்லாம் லிஸ்ட்ல போட்டுக்கிய, முதல்ல கிருஷ்ணன்னு எழுது. அதனால உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை, இப்போதே எம்மை நீராட்டேனோரம் பாவா. உண்மனாளனை எம்மை நீராட்டு, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே நீராட்டு. காலதாமதம் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா இப்பொழுதே நீராட்டு, இப்பயே எங்களுக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் வேணும். அதனால என்னது நீராட்டம் என்கிற சொல் ஏற்கனவே முதல் பாசுரத்தில் சொன்னோம். உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் ஒத்திருக்க வேண்டும், முன்னுரையும் முடிவுரையும் ஒத்திருக்க வேண்டும். முன்னுரையில பறை என்கிற சத்தம் இருக்கு,
சிற்றஞ்சிறுகாலையில பறை என்ற சத்தம் இருக்கு. ஆனா முன்னுரையில நீராட போதுவீர் என்று முதல் பாசுரத்தில் இருக்கு. சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தை நீராட்டத்தை பத்தி அவள் பேசவே இல்லை என்று சொன்னோம். உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாமா செய்வோம், உன்னுடைய சம்ஸ்லேஷத்தோட உனக்கே கைகரியம் பண்றதுதான் நீராட்டம் என்று. நீராட்டம் என்கிற சொல்ல வேற நீராட்டம் என்ற சொல்லால குறிச்சது என்ன என்பதை அங்க அவன் காமிச்சிருக்கான். அப்ப முன்னுரையும் முடிவுரையும் டேலியாகுது. அப்படி இல்ல என்ன பண்ணுவோம், நீராட போதுன்னா நீராடினாலா இல்லையான்னு சொல்லி அவன் முடிக்கணும். அப்போ நீராட்டம் என்கிற சொல்லுக்கு கிருஷ்ண சம்சேஷம் தான், கிருஷ்ண கைக்கரியம் தான். பறை என்கிற சொல்லுக்கு கைக்கரியம் என்றும் கிருஷ்ண சம்சேஷம் தான் நீராட்டம் என்றும் நாமும் முன்னுரையும் முடிவுரையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்றோம். அதை காட்டுறதுக்காக இந்த பாருங்க, எம்மை நீராட்டு. எம்மை நீராட்டு அப்படின்னு சொன்னா குளிக்க தெரியாத குழந்தையா, சின்ன குழந்தையா வெந்நீரை வளாவி நாம நீராட்டுறதுக்கு உன் மணாலனை இப்போதே நீராட்டு. ஒரு காரியம் தடங்கள் வந்துட்டா என்ன பண்றது? யாராவது கல்யாணம் கல்யாணம் நிஸ்தார்த்தமாயி 1 வருஷம் கழிச்சு கல்யாணம், நிஸ்தார்த்தமாயி 6 மாசம் கழிச்சு கல்யாணம். காரணம் என்ன தெரியுமா? கல்யாண மண்டபம் கிடைக்கல, நான் ஒரே பொண்ணை வச்சுட்டு இருக்கேன், பெரிய கல்யாண மண்டபம் பண்ணணும். அவன் ஒரு கோவில்ல ஒரு சந்தியா மண்டபம் 4 பேர் அக்ஷதை போட்டு கல்யாணம் பண்ணா போறோம். 2 நாளுக்கு பெரிய கல்யாண மண்டபம், அதுல 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வாடகை. அதை பிக்ச டெபாசிட்ல போட்டு வச்சா அவன் 1 வருஷம் முன்னாடி உத்தியோகத்துக்கு சந்தியாவந்தம் பண்ணலாம், வேற நல்ல காரியம் பண்ணலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எதெல்லாம் வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிருக்கோ, கஷ்டப்பட்டுக்கோ, பணம் போடலன்னு சொல்லி அந்த பணத்தை ஜெனரேட் பண்றதுக்காக உழைச்சிட்டு நம்ம தர்மத்தை விட்டு அனுஷ்டானத்தை விட்டு எப்படி மனுஷன் இறங்கினாவும். அதனால இப்போதே ஏன்னா ஒரு சொல்றாங்க, கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படின்றதுக்காக 6 மாசம் தள்ளி கல்யாணம் பண்ணாங்க. லைஃப்ல அவாக அந்யோன்ய தம்பதிகளா இருந்தா ஒரு 2 நாள் கூத்துக்கு கல்யாண மண்டபத்துக்காக 6 மாசம் அவளை பிரிச்சு வச்சிருக்காங்க. தர்ம ரீதியில நடக்கிற நாரியா இருக்கா, பழைய காலமா இருக்கு, தர்ம ரீதியில நடக்கிற நாரியா இருக்கா 10 மாசம் அவன் அவுபாசனம் பண்ணிருப்பான். அந்த 6 மாசம் அவுபாசனம் பண்ணலாம். அவன் இந்த பழைய கால பிரகாரம் தர்மானுஷ்டானம் என்று அச்சித்தி சத்காரம் அவுபாசனம் முதலில் இருந்தால் கூட இந்த கல்யாண மண்டபத்தினால 6 மாசம் அந்த தர்மங்கள் விட்டு போறது. அப்படியே இந்த காலத்து பிரகாரம் இருந்தாலும் கூட 6 மாசம் அவ கல்யாணம் பண்ணிக்க தீர்மானம் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணலாம். ஏன் 6 மாசம் தள்ளி போகணும்? 6 மாச வாழ்க்கை அவளுக்கு ஏன் போகணும்? அதனால அதாவது இப்போதே எம்மை நீராட்டு தடங்கள் வரும். சுபத்தை சீக்கிரம் பண்ணிடணும். தீர்மானம் பண்ணிட்டு இந்த காரியம் பண்ணணும். தீர்மானம் பண்றவரை எவ்வளவு அதிகமான யோசிக்கலாம். தீர்மானம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவன் சொன்னாரும் வள்ளுவர், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுமம் என்பது இருக்கு. அப்படின்னா உண்மையிலே சீக்கிரம் அந்த காரியத்தை பண்ணோம்னா துணிச்சிட்டோம்னா அப்புறம் டக்குனு பண்ணிடணும் அது. அதனால இப்போதே எம்மை நீராட்டு. அப்புறம் தரான்னு எவனாவது ஒரு 4 பேர் பெரியவா வந்து நீங்க விரதம் அனுப்பிச்சுட்டு போகணும், எல்லாம் போகணும், நிறுத்துக்கோ விரதத்தானு சொல்லிட்டா என்ன பண்ணுது? அதனால எத்தனையோ தடங்கள் வரலாம். ஆகையினால ஊரார் மனம் மாறுவதற்கு முன்னாடி எங்களை சேர்த்து இப்போதே எம்மை நீராட்டு. உன் மணாளனை தந்து நீராட்டு. உன் மணாளனை எம்மை நீராட்டு. உன் மணாளனை எம்மை விரகத்தால் எம்மை என்று சொன்னதுனாலே இந்த விரகம் என்ன உடம்பு பாரு. நாங்கள் எப்படி கிருஷ்ண சம்ஸ்லேஷம் இல்லாமல், ஏன்னா நப்பின கிட்ட சொல்லலாம், நாங்க ஊராருக்குத்தான் இந்த விரதம் பண்றோம், உண்மையில உனக்கு கணவன் எங்களுக்கு எல்லாமும் கணவன், அவன் லோகத்துக்கே பதி. அதனால கிருஷ்ண சம்ஸ்லேஷம், கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்காகத்தான் நாங்க இந்த விரதத்தை ஒத்துட்டோம் என்பது நப்பினை கிட்ட சொல்றதுல தப்பு இல்லை. ஆகினாலே உத்தமும் தற்கொலையும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. ஊரார்கள் தடங்கள் ஏற்படுவதற்கு முன்னாடி எங்களை நீராட்டு அப்படின்னு சொன்னா இப்போதே எம்மை நீராட்டு. அதுக்கு சாய்கிற சீக்கிரமாக நீராட்டு. இந்த நீராட்டல் என்பது அவனுடைய சம்ஸ்லேஷம் தான். எம்மை நீராட்டு ஏ பச்சு செறிதானே என்று விரகம் தம்ம உடம்பை காட்டுகிறார்கள். எம்மை பேய் பெண்ணே என்றும் நாயக பெண் பிள்ளா என்றும் தங்களில் தாங்கள் சொல்லும் இத்தனை பேச்சு வந்தால் எல்லோரும் ஒத்திருப்பார்கள். அப்ப என்ன பண்ண போன எண்ணெய் நீராட்டு என்று இல்லை, எம்மை நீராட்டு. இவா கிட்ட கீழ்பாசனத்துல ஒத்தியோட ஒத்தி வச்சுட்டா பேய் பெண்ணேன்னு கூட்டுண்டா. ஆனா இப்ப வரும்பொழுது
எம்மை நீராட்டு. இது பகவான் கிருஷ்ணன் என்பது எல்லாருக்கும் பொது சொத்து. ஒருத்தர் மட்டும் அனுபவிக்கூடாது கிருஷ்ணன். நாங்கள் இத்தனை பேரும் எம்மை நீராட்டு, எண்ணெய் நீராட்டு இல்லை, எம்மை நீராட்டு, எங்களையும் அவனையும் கூட நீராட்டு. அதனால புக்கமும் தந்தொழியும் தந்து உன் மணாலனை எம்மை நீராட்டு, எம்மோடு நீராட்டு என்று அர்த்தம். ஆகினாலே நீராட்டுறது என்பது இந்த இடத்துல கிருஷ்ண சம்ஸ்லேஷம். நீராட்டு தாராஹாதி என்னமா போலே இவர்கள் ஒப்பது இவள் சொந்த கிருஷ்ணன் என்று. இன்னொன்னு கிருஷ்ணன் கிட்ட எனக்கு என்ன ஆசை தெரியுமா? பெருமாள் சொன்ன சீதை கிட்ட எனக்கு என்ன ஆசைன்னா, எங்க அப்பா பார்த்து பண்ணி வச்சது, எங்க அப்பா பார்த்து பண்ணி வச்ச பெண். சீதை இடத்துல பொதுவாகவே ஆசை உண்டு, அவள் நல்ல குணவதியா இருக்கா அப்படிங்கிற ஆசை எனக்கு உண்டு. எல்லாத்தையும் விட எங்க அப்பா ஒத்துட்டு பண்ணப்பட்டது. வில்ல முடிச்ச உடனே பெருமாள் என்ன சொல்லிட்டேன், வில்ல முடிக்கிறதுக்கு மனுஷா இல்லைன்னோ முடிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையானதான் எங்க அப்பா தீர்மானம் பண்ணணும். அப்பாவை கேட்காம நான் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நான் விட்டு தசரதை கூட்டினு வந்தா அவரும் சந்தோஷப்பட்டு ஒத்துட்டார். அப்போ எங்க அப்பா தாரா புதுப்புதா ஐத்தி சீதை கிட்ட பெருமாளுக்கு இருந்த ஆசைக்கு ஒரு காரணம் அப்பாவாலே ஒத்துக்கொள்ளப்பட்டவர்கள். நம்மாத்துக்கு இந்த பெண் வரணும் என்று அப்பாவாலே ஆசைப்படப்பட்டவள் என்பது ஆசையானது. கிருஷ்ண இடத்துல கூட பொதுவாகவே கிருஷ்ணன் எங்களுக்கு பிரீத்திக்கு பாத்திரமானா இருந்தா கூட நப்பின்னை மணாளன் என்பதுனாலே எங்களுக்கு கிருஷ்ண இடத்துல இருக்கக்கூடிய பக்திக்கும் அவனை நாங்க பெற வேணும் என்கிற துறைக்கு ஒரு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் நப்பின்னையுடைய ஆத்துக்கார் என்பதும் எங்களுக்கு உண்டு. ஆகையினாலே தாராகா புதுவிதா இது என்னமா போலே இவர்கள் உகப்பது இவள் தந்த கிருஷ்ணன் என்று. பெருமாள் பிராட்டியுடைய சௌந்தர்யாதிகள் கிடக்க, பிராட்டியுடைய சௌந்தர்யாதிகள் கிடக்க ஐயர் பண்ணி வைத்த விவாகம் என்று உகப்பர். ஐயர்னா அப்பாவுக்கு பேர், உத்கிருஷ்ணன் பேரு. ஐயர் பண்ணி வைத்த விவாகம் என்று உகப்பர். அதுபோல கிருஷ்ணன் பக்தர் பிராப்தியும் போக்கியதையும் கிடக்க இவள் தந்த கிருஷ்ணன் என்று உகப்பர்கள் என்று சாச்சர். அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே லக்ஷ்மீ பாதுகா சேவக ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ நாராயணஜேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.